அண்ணே அண்ணே ம் அண்ணே ம் தூங்குறது போது எழுந்துறீங்க. வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிற, உள்ளே தூங்கிட்டு இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்து வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிற, தூங்க இங்கேயும் விட மாட்டியா நீ? சாரி நண்பர்களே, கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன். ஆக்சுவலி நேற்று ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்கு முடியலை. தம்பிகிட்ட வந்தோடனே இன்றைக்கி என்ன சொன்னேன்னா, தம்பி இன்றைக்கி உட்காந்து நல்லா விரட்டி பிடிச்சி படித்து வச்சுருக்கிறேன், ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி ஒரு 10 மணி இருக்கும். இப்போ மணி கிட்டத்தட்ட 12:30 ஆகுது. ஒரு 10 மணி இருக்கும். கடைக்குள்ளே சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா யதார்த்தமாக சேரில் தூங்கினேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தூங்கிட்டு இருந்தேன். தம்பி என்ன பண்ணான்னா, எல்லாத்தையும் ஆம்பிளிஃபயர் எல்லாத்தையும் பக்காவாக வெளியில் கொண்டாந்து அடுக்கி, ஏன்னா உள்ளே அடிக்க நம்ம இடம் இல்லைனால எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து பக்காவாக அடுக்கி, ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பக்காவாக அடுக்கி வச்சிட்டான். நானும் கவனிக்கவே இல்லை, நான் பாட்டில் தூங்கிட்டேன். ரெண்டாவது இடையில எழுப்பிட்டு வந்தான். கொஞ்சம் நேரம் நான் உட்காருங்கன்ட்டு இந்த பாக்ஸில் உட்கார வச்சேன். அந்த ஜேபிஎல் கீழே கிடக்குது, கொட்டை கீழே உட்கார வச்சான். நானும் சரி இந்த பக்கம் அடிக்கிட்டானோ, ஓகே தேங்க்யூ தம்பின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு வாரமாக அப்படி கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்த கேப்பில் இந்த சைடு அடிச்சிட்டான், இந்த சைடு அடிக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டான். உண்மையிலே இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் நிறைய ஆப் படிச்சிருக்கோம். எல்லாமே தம்பி ஸ்பீக்கர் கீழே எல்லாமே அவன் தான் மாட்டி வச்சிருந்தான். இப்போ தம்பி வீடியோ எடுக்கிறதும் தம்பி தான். கண்டிப்பாக அவனை ஒரு வீடியோ தனியாக காமிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 9 ஆம்பிளிஃபயர் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். அது போக ஒரு 7.2 ஆம்பிளிஃபயர் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். அது போக டவர் பாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போட்டு வீடியோவில், ஏன்னா இடையில கொஞ்சம் கிடைக்காமல் இருந்துச்சு. மறுபடியும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ டவர் பாக்ஸ் 4 எண்ணம் ஃபிட் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் டெலிவரிக்காக. கீழே ஒன்று இருக்குது, அதாவது சப்பு கீழேன்னா சப்பு ஜேபிஎல் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அதையும் மாட்டி வச்சுருக்கோம் கஸ்டமர் டெலிவரிக்காக. இன்னும் ஸ்பீக்கர் காணலின்னு தேடாதீங்க, இங்கே இடம்ல வைக்கிறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக காமிக்கிறேன். ஏன்னா இது கஸ்டமருக்கு மாட்டி தனியாகவே கொடுத்துருவேன். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலை. நல்ல டயர்டு, அதாவது ஒரு தூக்கம் நல்லா வருது. மனிதனுக்கு பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு மாத்திரை போடுவாங்க. நமக்கு கடவுள் பெரிய ஒரு வரத்தை கொடுத்துருக்காருன்னா எங்கன்னா உட்கார்ந்தாலும் தூக்கம் வருது. இது தூக்க வியாதி இல்லை, அதாவது நாங்கள் கிடந்து மல்லு கட்டுறோம் பார்த்திங்களா நைட்டு, அதோட வியாதி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நல்லா தூக்கம் வருது, எங்கேன்னு உட்காந்தாலும் நல்லா தூக்கம் வருது. அதனால் தூங்கிட்ட நண்பர்களே, எதுவும் தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். தம்பி இன்றைக்கி வீடியோ எடுத்தே ஆகணும்னு எல்லாத்தையும் அடிக்கிருக்கிறான். எல்லாத்தையும் அடிக்கிறனால இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவும் தவறுதலாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9 ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். அண்ணே கொஞ்சம் வாங்கினே, இதையும் காமிங்கண்ணே, பாவம் அவர் வேறு வருத்தப்படுவாங்க அப்புறம் எல்லோரும். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபயர் காமிச்சிருங்கண்ணே. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.1 ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 7 ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபரும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி ஆம்பிளிஃபயர் தான் இது. இது அதிகபட்சம் நம்ம டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு தான் பண்ணுவோம் அதிகபட்சம். இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எனக்கு தரமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ஆம்பிளிஃபயர். அது கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் தான் இது. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 இன்ச் டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டெப்த் கேபினெட் 16 இன்ச் டெப்த் கேபினெட்டு. பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6mm நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி, அதாவது சப்பை சாஃப்டாகவும் ஹார்டாகவும் மாற்றுறதுக்காக சப்பு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கேன். பக்கத்திலே எல்இடி சுவிட்சும் கொடுத்துருக்கேன். எல்லாமே லைட் கட் ஆஃப் ஆகிறதுக்காக ஒரு எல்இடி சுவிட்சும் கொடுத்துருக்குறேன். அடுத்தல பார்த்தீங்கன்னா இது டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோல் தான். இது யூவி மீட்ரு. உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். சாப்பிட்ட ஏப்பமும் வருது. உள்ளே என்னென்னு சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 ஆம்ஸு 24 வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ புதுசாக நான் டிசைன் பண்ணி போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. அதாவது 24-0 24 12-0 12 0-12 இதில் 3 டாபிக் வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. அதுவும் 15 ஆம்ஸ் அக்யூரஸியாக வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது. இது நானே ஓனாக டிசைன் பண்ணி போட்டிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. இது பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் தான், பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இது.
இதில் பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கெப்பாசிட்டினா உங்களுக்கு வந்து 10,050 வோல்ட் கெப்பாசிட்டியில் 4 எண்ணம் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 5010 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். 3510 கிடையாது, 5010 மெட்டல் டயோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய பவர் சப்ளை பிசிபி தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 2 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சப்வூஃபருக்காக மட்டும், அப்புறம் ஒன்று சென்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு போர்டு. இன்னொரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா 6 சேனலுக்காக தனியாகவே ஒரு 6 சேனலுக்காக ஒரு போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் 2 4 டிரான்சிஸ்டர் போர்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்ஜபிள் போர்டு தான். 2 4 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டிருக்கேன். இது வந்து சப்வூஃபருக்காக மட்டும் 4+4 டிரான்சிஸ்டர் 2 போர்டு தனித்தனியாகவே போட்டிருக்கேன். ரெண்டும் நம்மளுடைய பிரிட்ஜபிள் போர்டு தான். பிரிட்ஜபிள் அப்படின்னா 2 ஐசி போட்டிருக்கேன். இது உள்ளே உங்களுக்கு பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். தனியாக ஒரு குட்டி போர்டு போட்டு பிரிட்ஜ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் ஹம்மிங் நாய்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆடியோ அதாவது போர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். பிரிட்ஜ் பஃபர் எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டேன். அதனால் இந்த போர்டுக்கு தனியாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய 4 டிரான்சிஸ்டர் போர்டு தான் நம்மளுடைய மேசி ஆடியோஸோட போர்டு தான் அது. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா சப் ஃப்ரீ நம்மளுடைய தான். 6 சேனல் கெய்னர் நம்மளுடைய தான். ரிமோட் கிட் பாட்டம் போர்டு இங்கே வச்சுருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட பாட்டம் போர்டு தான் இது போட்டிருக்கிறேன். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கக்கூடிய டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்டும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சப்வூஃபருக்காக 2 பனானா சாக்கெட் பின்னாடி இருக்குது போட்டுட்ருக்கிறேன். இது வந்து ஹெவி ஆம்புக்கு மட்டும்தான் நம்ம தனிப்பட்ட முறையில் இதை போட்டுட்ருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ போர்டு, அதாவது 2 சேனலுக்காக தனியாக IRF ஸ்டீரியோ போர்டு தான் இதில் நம்ம போட்டிருக்கிறோம். 5 சேனலுக்காக நம்மளுடைய IRF 5 சேனல் போர்டு தான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வயரிங்லாம் பாருங்கள், ஏதோ சும்மா அள்ளி வச்ச மாதிரிலாம் இருக்குது வயரிங்லாம். உட்காந்து தெளிவாக சிக்கல் எடுத்து பக்காவாக ஒட்டி விட்ருக்குறேன். எல்லாமே எதுவும் அள்ளி வைக்கல, எல்லாமே சிக்கல் எடுத்து தான் நல்லா ஒட்டி விட்ருக்குறேன். அதனால் பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸபிளுக்காக தான் நம்ம வந்து ஒயரை நம்ம வந்து இதில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கீழே எல்லாமே ஒயர் இருக்கும். சும்மா ஒட்டி வச்சுட்டோம்னா போர்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எடுத்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த ஒயரிங்கை வச்சுருப்போம். இது வந்து 7.1 ஆம்பிளிஃபயர் நண்பர்களே. இதுக்கே மூச்சு வாங்குது. அடுத்த ஆம்பிளிஃபயரை காமிக்கணும். இத்திரையில் என்னால் காமிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தால மேலே உள்ள ஆம்பிளிஃபயர், அடுத்த ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கிறது 5.2 ஆம்பிளிஃபயர். ஐயோ, கீழே ஒன்று JBL அண்ணா இருக்காரா, சரி வருத்தப்பட போகிற அவரையும் கொஞ்சம் சொல்லிடும். கீழே வந்து JBL சப்வூஃபர் மாட்டி வச்சுருக்கோம். நம்மளுடைய பாக்ஸில் தான் இது மாட்டி வச்சுருக்கோம். JBL 1500 வாட்ஸ் வந்து நம்ம மாட்டி வச்சுருக்கோம். பாவம் அது சொல்லலைன்னா அவர் வருத்தப்படுவார், அதனால் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்தால ஆம்பிளிஃபயருக்குள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது வந்து 5.2 ஆம்பிளிஃபயர். இது அதாவது 5 ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபரும் ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதில் ரெடி பண்ணியிருக்க எல்லா ஆம்பிளிஃபயருமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் தான். எல்லாமே கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் என்னென்னங்கிறது ஒன்று சொல்கிறேன். நம்மளுடைய 12 இன்ச் டெப்த் கேபினெட் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7.2க்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 15 ஆம்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. அடுத்தால பவர் சப்ளை செக்ஷனில் அதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே விஷயங்கள் தான் இதுலேயும். இதில் என்னென்னா அந்த 2 சேனல் மட்டும்தான் கிடையாது, மித்த சகலமும் அதில் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. என்ன கொஞ்சம் சின்ன கேபினெட்லேயே முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் பெரிய கேபினெட்டாக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் பெரிய கேபினெட்டாகவே எடுத்து கொடுத்துட்டேன். கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு தந்தாலும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்ன கேபினெட்டாக நம்ம இதில் போட்டிருக்கோம். அதாவது 12 இன்ச் டெப்த் கேபினெட்டில் தான் இது போட்டிருக்கிறோம். இது வந்து 5.2 முழுக்க 5 ஸ்பீக்கர் 2 சப்வூஃபர் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. இதுவும் நம்மளுடைய ஓன் போர்டு தான். இதுலேயும் பாருங்கள் வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருப்பேன். கச்சன்னு வைக்க மாட்டேன், நீட்னஸாக இருக்கும் நம்ம வயரிங் எல்லாமே. நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்துப்பீங்க. எல்லாமே நம்ம ஓப்பன் தான். எந்த கஸ்டமர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு தான் அவங்க எடுத்துகிட்டு போங்க. நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக வச்சு அது உள்ள அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிற வேலைகளே கிடையாது. ஓப்பன் எல்லாமே என்ன இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி காமிச்சு தான் அவங்க கஸ்டமரே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டுக்கும் கஸ்டமர் முக்கியம். அதனால தான் முடிஞ்ச வரை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லாமே எந்தெந்த பொருள் இதில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். அதுமாதிரி ஆடியோவும் கேட்டு ஹம்மிங் நாய்ஸ் இருக்குதா எல்லாமே அவங்க செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தான் முடிஞ்ச வரை நேரில் வாங்கன்னு சொல்கிறோம். முடிந்த வரை நேரில் வாங்க, வந்து டெமோ பாருங்கள், பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ டயர்ட் இருக்குது தெரியுமா? அதாவது ஆம்பிளிஃபயரை கூட ஈஸியாக செஞ்சிடலாம், அந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது தப்பாக பேசிடக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப யோசனையாக இருக்கும். அதனாலே பாதி தூக்கம் வருது. ஸோ தூக்கத்தில் தான் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா நைட் டைம் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோவை. 12, 11:30 ஆயிரும் வீடியோ ஸ்டார்ட் பண்ண. இதை முடித்து எடுத்து பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருது. அதனால் முடிஞ்ச வரை ஏதாவது தவறுதலாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. ஏதோ தம்பியாக நினச்சி மன்னிச்சுக்கோங்க. அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆம்பிளிஃபையர் இந்த தலைவர் பின்னாடி உட்காந்துருக்காரு, அவரையும் கொஞ்சம் காமிச்சிருங்க. வருத்தப்படப்பாரு இல்லைன்னா என்னையும் மாங்குன்னு செஞ்சுட்டு ஏன்டா காட்டாமட்டுக்குன்னு வருத்தப்படுவார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 5.1க்கு போடக்கூடிய அதே டிரான்ஸ்ஃபார்மர் இதில் ஏற்றிருக்கேன். எனக்கு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லிம்மாகவும் இருக்கணும், ஹெவியாகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக 10 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 4 டிரான்ஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்காக நம்மளுடைய IR போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சப் வித் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பவர் சப்ளை செக்ஷனில் நம்மளுடைய போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பாருங்கள் ஒயரிங் நீட்டாக இருக்கும். ஏதாவது தெரிகிறதா ஒயரு கரெக்டாக தான் அடிச்சிருக்கிறேன். ஓகே தம்பி வந்து பொத்து பார்த்துட்டு இருந்தான், அதனால தான் கேட்டேன் எது தெரிகிறதான்ட்டு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது தெரியுதான்ட்டு. அதாவது ஒயரிங்கை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த ஆம்பிளிஃபையர் அண்ணனை பார்த்துரும் அவர் வருத்தப்பட போகிறாருவா. அப்படியேப்பா கஷ்டப்பட போகிறாரு, இவ்வளோ தூரத்துக்கு மாங்குன்னு செஞ்சு. இது வந்து 5.1 ஆம்பிளிஃபையர் நண்பர்களே. இது ரெகுலராக நம்ம அடிச்சிட்ருக்கதான் தங்கக்குட்டி ரெகுலராக போகும். அதாவது இது வந்து சிங்கக்குட்டி மாரி கட்டன்னு ஓடும். இது வந்து மாதத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு லிமிட்டே இல்லாமல் அதிகமாக பட்சமாக போகக்கூடாது. சிங்கக்குட்டி தான் ஒரே மெத்தடில் தான் இருக்கும். இது அங்கேயும் நகர மாட்டார், அவர் இங்கேயும் வர மாட்டார். அதனால தான் எல்லாத்துக்கும் கேபினெட்டில் ஹோல்ஸ் அடித்தே வாங்கிடுது, அங்கங்கே போகக்கூடாதுன்ட்டு தான். பார்த்துக்கோங்க உள்ளே என்ன இருந்தது. ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோ தான், அதில் புதுசாக போட போகிறோம், எல்லாம் இருக்கிறது தான் வீடியோவை சொன்னேன். ஸோ உள்ள இன்டீரியர் பார்த்துக்கோங்க என்ன வச்சுருக்கேன். இதெல்லாம் சொல்ல மாட்டேன், முடியலை சொல்லி எத்தனை சொல்லி அது வாய் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதில் நான் சொல்லலை, நீங்களே பார்த்துக்கோங்க. ஏதாவது மாற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? இதை எடுத்தாச்சா? நம்ம ஒரு கண்ணுக்குட்டி அங்கே ஒன்று ஓரமாக இருக்குப்பா, அதையும் காமிச்சிருப்பா. பாவம் ஒரு ஓரமாக இருக்குது, அது வருத்தப்பட்டது இல்லையா? இந்த மாதிரி எல்லோரும் நீ ஐயன் ஆம்பிளிஃபையர் தான்டா செய்கிறேங்க பாருங்க. அதாவது கண்ணுக்குட்டிங்க ஒன்று உட்காந்துருக்கு, சின்னதாக செஞ்சாலும் அதாவது அண்ணே ஒரு 2.1 சின்னதாக செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதாவது ரொம்ப லோ காஸ்ட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இது செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக இதில் ரேட்டு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் கொட்டேஷன் எடுக்கலை. ஸோ அதனால் இது வந்து சின்ன ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து அதாவது கண்ணுக்குட்டி மாரி இருக்குது, நல்லா இருக்குது. நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆம்பிளிஃபையர்லாம் செஞ்சு, நானும் இப்போ தான் செஞ்சுருக்கிறேன். நம்ம எல்லாம் பெருசாக செஞ்சு பழகிட்டு இந்த சின்ன ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது, பெருசு கூட அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேங்குது, இதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது. கண்ணுக்குட்டியை பாருங்கள் சின்னதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் போடுறதுக்காக கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் லோ காஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க, ஆனால் எனக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பக்கத்து வீட்டில் வந்து நம்ம செட்டு பாடிட்டுருக்கு. இதேமாரி சின்ன ஆம்பிளிஃபையர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தேன் ஆம்பிளிஃபையர் அவங்களுக்கு. அவங்க வீட்டில் பாடிட்டு பார்த்து அதையே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அதே மூஞ்சி தான் வேணும்னு வேறு கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அதே 300ன்னு போட்டிருக்க மூஞ்சி தான் போட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நினைப்பு என்னென்னா இந்த ஆம்பிளிஃபையரில் தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் உள்ளே என்ன போர்டு போடுறோங்கிறது. ஸோ முடிஞ்ச வரை அதில் என்ன போட்டிருக்கோங்கிறது ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ கேட்டு தான் அதை பார்த்து தான் இதையும் சேம் அதே கான்ஃபிகரன்ஸுக்கு இது செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது தம்பி தெரியாதனமாக 4 ஸ்க்ரூ போட்டாங்க, இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, கோச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லோ காஸ்ட் 2.1 ஆம்பிளிஃபையர். எல்லாமே நம்ம கைப்பட உட்காந்து பொறுமையாக செய்கிறது தான். நம்மளால் முடிஞ்ச வரை நம்ம தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதாவது ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே கலகலப்பாக ஒரு வீடியோ எடுக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் குற்றப்படுத்துறதோ எதுவுமே இந்த வீடியோவில் கிடையாது. எல்லாமே முழுக்க எங்களுடைய ஆம்பிளிஃபையரை பற்றி தான் அதை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். எதுவும் தவறுதலாக இருந்தாலும் மறுபடியும் சொல்லிட்டேன், ஒரு மன்னிச்சுக்கோங்க. இது வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இந்த ஒரு வாரம் வச்சுக்கிறேன், சரியா? அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் டவரை பற்றி சொல்லியிருந்தேன். 2 பக்கம் சிங்கக்குட்டியுமே இருக்கிறது மறந்துட்டோம். ஸோ டவரை பற்றி சொல்லியிருந்தேன். டவர் இடையில நிறைய வீடியோ போடலை, ஏன்னா அது கொஞ்சம் டவர் வந்து நம்ம அடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. வீடியோவில் போட்டால் நம்ம வந்து
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ அதனால் வீடியோவில் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. வேறு ஒரு பிஸியில் இருக்கனால அதுக்கிட்ட நான் போகாமல் இருந்தேன். மறுபடியும் நான் வந்து டவர் அடிச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஷோக்காக அடிக்கலை, நாளைக்கு டெலிவரிக்காக அடித்து வச்சுருக்கேன். 2 டவர் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 ஜோடி டவர் வந்து நாளைக்கு வந்து டெலிவரி ஆகுது. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு அடித்து நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நைட்டு அடித்து வச்சுருக்குறோம். அதாவது 2 டவரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 8 இன்ச்சு ஊஃபர் தான் போட்டுக்கோங்க. 2 ஊஃபரு, ஒரு ட்ரிபிள். அதாவது ட்ரிபிள்காக நம்ம வந்து மில்லினியம் ஒரிஜினல் டியூட்ரு ஸ்கொயர் டியூட்ரு போட்டிருக்கிறேன். அதாவது மில்லினியமில் ஸ்கொயர் டியூட்ரு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே நீட்னஸாக இருக்கும். பழைய காலத்து டியூட்ருங்க. இது இப்போ கிடைக்கிறதில்ல எல்லா பக்கமும். நம்மகிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஆர்டர் போட்டு கம்பெனிலேருந்தே வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பீஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் ரேஞ்சு, அப்புறம் அந்த மேக்னெட்டு டியூப்ரு இந்த மாதிரிலாம் நாங்களாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. என் வீடியோவில் எதுலையாவது இருந்திருக்கான்னு பார்த்துருக்கேங்க. கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் இதிலே என்னால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அதனால தான் நான் அதை போடுங்க, இந்த போடுங்க, இது தூக்கி போடுங்க, நெட்வொர்க் போடுங்க அதெல்லாம் எனக்கு சிம்பிளாக இருந்தாலும் அது தெளிவாக இருக்கும். அதனால தான் 2 ஊஃபர் போட்டிருக்கேன். 2 ஊஃபர்லேயுமே வாய்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் கேட்க. ஏன்னா கத்தாது. இப்போ மிட்ரேஞ்சு போட்டால் அது தனியாக வாய்ஸ் கத்துற மாதிரி ஒரு தோணும். இதிலலாம் அப்படி கிடையாது, நீட்னஸாக இருக்கும். 2 ஊஃபருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஊஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே பாக்ஸில் 2 ஊஃபரு, கீழே வந்து ஏர்வோல்ஸ் வர மாதிரி நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பக்காவாக இருக்கும், அருமையான பாக்ஸு. லெஃப்ட் ரைட்லாம் கேட்க பட்டாசாக இருக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு இந்த ஆடியோ விரும்பி கேட்குற கஸ்டமருக்கு இந்த ஸ்டீரியோ மட்டுமே விரும்புவாங்க. அவங்களுக்கு இது அதிகபட்சமாக நான் கொடுத்துருக்கேன். இடையில வீடியோ போடலை. ஸோ நிறைய கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். என்னால் இப்போ வீடியோ என்னால் போட முடியல. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சு இதை போடணுங்கிறது எனக்கு என்னால் முடிய மாட்டேங்குது. தம்பி முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறான். ஏன்னா இதில் ஒரு ஆம்பிளிஃபயரில் கூட நான் என் கையில் அங்கே தூக்கி இங்கே வைக்கிறதில்ல. செஞ்சது நான் தான், ஆனால் தூக்கி வைக்கிறதுக்குலாம் என் கையில் இல்லை. அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக எந்தெந்த இடத்துல வைக்கிறோன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அவன் தான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கான். இப்போ வீடியோவும் பிடிச்சிட்ருக்கு, கேமரா பிடிச்சிட்ருக்கிறது அவன் தான். கீழே விட்டாலும் அப்புறம் நம்ம மூஞ்சி கூட தெரியாது. ஸோ பிடிச்சிட்ருக்கிறது அவன் தான். அதனால் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிடுவோம். கண்டிப்பாக அவன் எல்லோரும் வந்து நம்ம எங்கள் டீம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் ஒர்க்கு ஃபுல்லாமே பெரிய அமைப்பு எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். தம்பி வந்து போர்டு ஐட்டங்கள் எல்லாமே அவன் செக் பண்ணி வைக்கிறது எல்லாமே, அப்புறம் வண்டி வேலைகள் எல்லாமே தம்பி தான் இப்போ பார்த்துட்ருக்குறான். ஸோ இது எல்லாமே போயிட்டுருக்கு, ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நம்மளால் எவ்வளோ உழைக்க முடியுமோ நம்ம கைகால் பேலன் இருக்க வரைக்கும் உழைப்போம். அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. ஏன்னா வேறு 4 பேரை வேலைக்கு வச்சு ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஏதோ வைங்கலாம் நான் இன்னை வரைக்கும் சொன்னது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லோரும் வரணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம கைப்பட தான் எல்லாம் இப்போ வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆம்பிளிஃபயர் செய்கிறோம். என்னால் முடிஞ்சது நல்லது செய்கிறோம். அவ்வளோதான் நண்பர்களே. எதுவும் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் தவறுதலும் பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் 3 நாள் சரியான டயர்டு. டெய்லி 1 மணி வரைக்கும். அது நானும் தூங்க இல்லாமல் தம்பியும் சேர்த்து தூங்க விட்றது இல்லை. அவனையும் உட்கார வச்சு அவனையும் தூங்க விடாமல் தான் அனுப்பிட்டு இருக்கிறேன். அவனையே புலம்பிகிட்டு இருப்பான், மனசுக்குள்ளே திட்டிகிட்டு தான் இருப்பான். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபோனை பிடிச்சிட்ருக்கான். என்னைக்கு களத்துக்கு ஏறி போகிறான்னு தெரில. சரி இருந்தாலும் என் தம்பி செய்ய மாட்டாப்புல. ஸோ அவனையும் சேர்த்து தான் 1 மணி வரை உட்கார வச்சிட்ருக்கேன் டெய்லி. இன்றைக்குமே நெருக்கி ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் அவன் தூங்கினாப்போ தான். இன்றைக்கி 1 மணிக்கு தான். ஏன்னா எது தூக்கி வச்சுட்டு அவன் தான் போகணும். எதுக்கு உள்ளேருந்து தூக்கி வெளியில் வச்சான், இப்போ வெளியே வச்சுட்டு அவன் தான் உள்ளதை தூக்கி போகணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக எந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் இருந்தாலும் சொல்லுங்கள், அசம்பிள் பண்ணி கொடுக்குறேன். நம்மளுடைய 5.1 7.1 என்ன கேட்டிங்கனாலும் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படும் நண்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் இதே நம்பர் தான். என்னுடைய மொபைல் நம்பரும் ஒரே நம்பர், இதே நம்பர் தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜிபே நம்பரும் இதே நம்பர் தான். இன்னொன்று, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும். ஏதோ சின்னதாக காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுல அதெல்லாம் தெரியும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறோம். எதாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு வந்துடுங்க. 2வது ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.